எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அஃபர்மேஷன்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே நேரத்துல இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இதை வச்சு நம்ம எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்ற விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியும். இனியோடைய இந்த அஃபர்மேஷன்னா பொதுவா உறுதிமொழி அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்மளுக்கு நாமே ஊக்கப்படுத்திக்கிற சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து நீங்க நல்லா அழகா இருக்கிறீங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, உங்க குரல் அழகா இருக்கு, நீங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுறீங்க, இது மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்தாலும் இத மாதிரியான வார்த்தைகள் கேட்கும் போது நம்மள வந்து அது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்ல கூட சொல்லுவாங்க, என்ன இந்த சேனலை நீங்க மோட்டிவேட் பண்ணணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது ஆஹ் எங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயம் வந்து ஊக்கப்படுத்துகிற விஷயமா இருக்கும். இன்னும் நாங்க நிறைய வீடியோஸ் போடுவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசுறத நம்ம பார்த்திருப்போம். இது எதுக்குன்னா சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற வரவேற்பு நம்மளுக்கு கிடைக்காத போது நம்ம சோர்ந்து போறோம். நம்ம மன ரீதியாக சோர்ந்து போனாலும் உடல் ரீதியான பாதிப்புகளும் நம்மளுக்கு உருவாகுது. இந்த உடல் ரீதியான பாதிப்புன்னு பார்க்கும்போது ரொம்ப எளிமையா நம்ம ஒரு மாதிரி மன ரீதியா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்ற நேரத்துல நம்ம உடலும் சோர்ந்து போயிருக்கோம். இந்த வேலை செய்யணுமா, அந்த வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரியான நிலை இருக்கும். இப்ப இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு நாமே கொடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தைய வந்து நம்ம தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா திடீர்னு யூரின் போக ஆரம்பிச்சிடும். திடீர்னு பயமுறுத்தணும்னா யூரின் போக ஆரம்பிச்சிடும். சோ அப்போ என்ன நடக்குது அங்க அப்படின்றத நம்ம நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து பயமுறுத்துறோன்றது அந்த குழந்தைய நம்ம டச் பண்ணல, அதை ஹர்ட் பண்ணல, அடிக்கல, எதுவுமே பண்ணல. வார்த்தையால ஒரு விஷயத்த அதுக்கு சொல்றோம். அது பயமுறுத்துற மாதிரியான வார்த்தைகள், அங்க வந்து அங்க போ, அங்க பேய் இருக்கு, அங்க ஒரு ஆள் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லும் போது அந்த வார்த்தைகள் அந்த உடம்புக்கு உள்ள டிராவல் பண்ணுது. அந்த மன ரீதியா போய் அந்த உடம்பு அஃபெக்ட் பண்ணி அந்த உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களை வீக் பண்ணுது. சோ அப்போ அந்த வார்த்தைகள் நெகட்டிவா இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது பாசிட்டிவா இன்னும் அதிகமான விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்பு வந்து ஒரு 25% நெகட்டிவான விஷயங்கள் 25% பாதிக்குதுன்னா பாசிட்டிவான விஷயங்கள் 100% இன்னும் எக்ஸலண்டா நம்ம இந்த உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தருக்கு வந்து நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த நோய் வந்துருச்சா ரொம்ப கஷ்டங்க, சுகர் வந்துருச்சா ரொம்ப கஷ்டங்க, இனிப்பே சாப்பிட முடியாதுங்க, அப்புறம் நீங்க ரொம்ப நேரம் நடக்கணும், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, ராத்திரி தூக்கம் வராது, கால் எரியும், கண் பிரச்சனை வரும். இப்ப இது மாதிரியான வார்த்தைகள் சொல்லும் போது என்ன ஆகுது, ஆல்ரெடி அவங்களுடைய நோயுடைய தன்மை வந்து இன்னும் அந்த உடம்புல அதிகமாகுது. இப்ப இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த நெகட்டிவான வார்த்தைகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25% இம்பாக்ட் பண்ணும்போது நம்ம அந்த பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது 100% அவங்கள பாசிட்டிவான ரூட்ல கொண்டு போகும். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன, எப்படி சொல்லணும், எப்ப சொல்லணும், எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நமக்குள்ள நாமே சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம இதை சொல்லலாம். இல்லைன்னா அதை வந்து எழுதி கூட நம்ம வைக்கலாம், எழுதிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எழுதி வைக்கலாம். ஸோ அஃபர்மேஷன் வந்து எப்படி என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நான் ஆரோக்கியமா இருக்கேன். நம்ம அஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து ஆரோக்கியமா இருக்கேன், நான் வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறேன், நான் வந்து நிம்மதியா தூங்குறேன். தூக்கமே இல்லாதவங்களுக்கு என்ன அவங்க அடிக்கடி சொல்லிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து, நான் இப்பெல்லாம் நிம்மதியா தூங்குறேன், நான் இப்ப ரொம்ப நேரம் தூங்குறேன், நான் சீக்கிரமே தூங்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எனக்கு 1 மணிக்கு மேலதான் தூக்கம் வருது, 2 மணிக்கு மேலதான் தூக்கம் வருது, அப்படி தூங்கினாலும் எனக்கு டீப் ஸ்லீப் இல்லை அப்படின்றவங்க வந்து இது மாதிரியான பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடம்பு வந்து சப்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மெமரி அப்படின்ற நம்மளுடைய உள் மனசு வந்து அதை எடுத்துக்கிட்டு அதுபடி வேலை செய்யுது. அது ஒரு கமெண்டா அந்த நம்மளுடைய மனசு எடுத்துக்கிட்டு அதுபடி வேலை செய்யுது. நான் இப்போ ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிடுறேன், நான் இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன், என்னுடைய நோய்கள் எல்லாம் சரியாயிடுச்சு. அது நம்ம வந்து அதை வந்து பிரசன்ட்ல சொல்லணும். நான் ஆரோக்கியமா இருக்க போறேன்,
நான் வந்து ஆரோக்கியமா சாப்பிட போறேன் அப்படின்றது எதிர்காலத்துல நடக்கிற மாதிரி, ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி பார்த்துக்கூடாது. நான் இப்பவே அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு சொல்லணும். இது வந்து வெறும் வார்த்தையால மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளோட நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபுல் உணர்வும் அதை வந்து பிரதிபலிக்கணும். நான் வந்து ரொம்ப வீக்கா உட்கார்ந்துக்கிட்டு நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம மனசுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்ற போது நம்ம உடம்பு ஃபுல்லா ஒரு 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 செல்களும் அதை சொல்லணும். நான் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுறேன் அப்படின்னும் போது நம்ம மனசு என்ன ஆகும்னா, அடுத்த தடவை அந்த ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை வந்து எதிர்பார்க்காது. நான் வந்து நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னும் போது நம்ம மனசுக்கு நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். நிம்மதியா தூங்கு, நல்லா தூங்கு அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் கொடுக்குறோம். அப்ப அந்த மனசு என்ன பண்ணுது, ஓ நம்ம நல்ல நிம்மதியா வேற எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம தூங்கணும் போல அப்படின்ற மாதிரியான அஃபர்மேஷன் மூலியமா அந்த மனசு வந்து வேலை செய்யுது. ஸோ இது மட்டும் இல்லை, அவங்கவுங்களுக்கு பர்சனலா எந்த விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து என்னுடைய பிபி வந்து நார்மலா இருக்கு, என்னுடைய சுகர் லெவல் வந்து நார்மலா இருக்கு, என்னுடைய ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இப்போ சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சாதாரணமா ஜுரத்துல இருந்தாலும் என்னுடைய ஜுரம் வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உடம்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்னும் அதிகமாகுது. ஸோ இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை வச்சே நம்ம வந்து நோய்களை சரி பண்ணலாம். ஒரு சிலர் வந்து பிசிக்கல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மைண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்னால ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் உருவாயிருக்கும். ஒரு சிலர் பயந்து பயந்து ஏதோ ஒரு நோய் வந்திருக்கும். இல்ல ஒரு சிலர் வந்து கவலைப்பட்டே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அது அவங்களுக்கே நல்லா தெரியும். இந்த இந்த கவலைனாலதான் சார் எனக்கு வந்து இந்த நோய் வந்திருக்கு, இந்த கவலை மட்டும் எனக்கு சரியாயிடுச்சுன்னா என்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னா, கவலையா இருக்கிறவங்க என்ன சொன்னா, என் கவலை போயிடணும்னு சொல்லக்கூடாது, நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன், என்ன நோய் எல்லாம் சரியாயிடுச்சு, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற பாசிட்டிவ். பயப்படுறவங்க என்ன சொல்லணும், நான் இப்ப தைரியமா இருக்கிறேன் அப்படின்ற பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லணும். சொல்லும் போது இந்த உடல் வந்து அந்த நம்மளுடைய உள்மனது வந்து அந்த வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு நம்பி நம்மளுடைய உடம்ப அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி மாற்றுது. அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன் சொல்லும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம நினைவுல வச்சுக்கணும். என்னன்னா, நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து நம்மளுடைய உடம்புக்கு அது தெரியும், நம்மளை பத்தி தான் இது பேசுறோம், வேற யாரை பத்தியும் கிடையாது அப்படின்ற விஷயம் வந்து தெரியும். அதே மாதிரி அதை நம்ம எழுதவும் செய்யலாம், இல்ல சொல்லவும் செய்யலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், போன்ல நல்லா அதே ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை ரிப்பீட் மோட்ல அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப மைல்டா வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு அது நம்மளுடைய போன்ல ஒரு இயர்போன் மாட்டிட்டு அந்த அஃபர்மேஷன் நம்ம ஒரு 10 அஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதே ரிப்பீட் மோட்ல போட்டு ஸ்லோவா சொல்லி சொல்லி நம்ம அதை கேட்டுட்டு இருக்கலாம். அப்போ வந்து நம்மளே சொல்லிக்கவும் செய்யலாம், எழுத செய்யலாம், இல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து கேட்கலாம். இன்னொன்னு, இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே ஆல்ரெடி நடந்தா மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். நம்மளோட சுகர் லெவல் நார்மலா ஆயிடுச்சு அப்படின்னு ஆக போகுது அப்படின்னு இல்லாம, ஆயிடுச்சு ஆல்ரெடி இட் இஸ் டன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த அஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி லாஜிக் வந்து யோசிக்க கூடாது. என்னங்க, நம்மளுடைய பிபி வந்து இவ்வளோ இருக்கு, இத்தனை வருஷமா ஒரு 10-15 வருஷமா இருக்கு, அது எப்படி அப்படி சரியாயிடும், உடனே எப்படி சரியாயிடும் அப்படின்ற மாதிரி லாஜிக் வந்து யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த லாஜிக்கை விட நம்ம உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளை சரிப்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கதவுகளை நம்ம மூடியே வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த நம்மளுடைய, ஏன்னா லாஜிக்கா நம்ம பாக்குறோம் நிறைய விஷயம். எத்தனையோ பேர் டாக்டர் கிட்ட போயிட்டே இருப்பாங்க, ஆனா வருஷக்கணக்கா சுகருக்கு பிபிக்கு போயிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சரியா இருக்காது. ஸோ அதை பார்த்து பார்த்து அது எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி லாஜிக்கல் திங்கிங் நம்மளுக்கு வந்துடுது. அப்ப என்ன பண்ணா, லாஜிக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு இம்மீடியட்டா சரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலை கொண்டு வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். டாக்டர்ஸ்க்கே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷாக்கிங்கா இருக்கும், எப்படி இது சரியாச்சு அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல லாஜிக் கிடையாது. அது இல்லாம ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ள இருக்கு. அது வந்து நம்ம கடவுள்னு எடுத்துக்கலாம், இல்ல கடவுளுடைய சக்தின்னு எடுத்துக்கலாம், இல்ல நம்மளுடைய உயிராற்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணா நம்ம யோசிச்சுக்கலாம். இதுக்காக தான் அடிக்கடி நம்ம வந்து பிரேயர்ஸ்க்கு கோயிலுக்கு போகணும், பிரேயர் அடிக்கடி நம்ம சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு ஒரு மதத்திலும் இருக்குது. இந்த விஷயங்கள் மூலியமா நம்மளை நாமே சரிப்படுத்திக்கிறதுக்கான விஷயங்கள் தான் ஒரு ஒரு மதமும் நம்மளுக்கு இன்னைக்கு போதிக்குது. எந்த மதமோ எந்த கடவுளுக்காக இந்த விஷயத்த நம்ம பண்ணோன்றதே கிடையாது.
நமக்காக நம்ம பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு மதமும் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லி தர்றது. ஏன்னா நீங்க சாதாரணமா இத மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்கன்னா யாருமே சொல்ல போறது இல்ல. அதே இதுல இந்த மாதிரி கோயிலுக்கு நீ ரெகுலரா போகணும், டெய்லி போகணும் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து ரெகுலரா மக்கள் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. சோ அதனால வந்து இதே மாதிரி கோயில்களுக்கு போயே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல வந்து லாஜிக் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நம்ம லாஜிக்கை யோசிக்காம நம்மள மீறியும் ஒரு பவர் இருக்கு, நம்மளை விட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு, அதுக்கு லாஜிக் எல்லாம் தேவை கிடையாது, இது எல்லாமே ஒரு மேஜிக்காவே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆஹ் இது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா ரொம்ப பாசிட்டிவா ஒர்க் ஆகும். அதை சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்க தேவையில்லை, நம்ம இப்படி சொன்னோமே இப்படி நடந்துருமா அப்படின்ற விஷயங்களும் நம்ம யோசிக்க தெரியல வேணும். ஏன்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்லிட்டு விட்டுட்டோம்னா போதும், அது இந்த யூனிவர்ஸோ இல்ல இந்த இறைவனோ இல்ல நம்மளுடைய உயிராற்றலோ அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதற்குரிய வழிகளை அதற்குரிய கதவுகளை வந்து நம்மளுக்கு திறக்கும். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸை பத்தி நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு பதிவுல உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.